வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா +2ஓட பைத்தான் போர்ஷன்ஸை தான் பார்த்துட்ருக்கோம். அதில் 9th லெசனில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன கொஷின் அப்படின்னு கேட்டோம்னா, ப்ரோக்ராம் தட் ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர்ஸ் இன் ஏ லிஸ்ட்டு. அதாவது அங்கே ரைட் ஏ ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ப்ரோக்ராம் எழுது எதுக்கு? லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஈவன் நம்பர்ஸோட சம்மையும் கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு பைத்தான் ப்ரோக்ராமை எழுதுக அப்படின்ட்டு ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி பண்ணணும்? முதல்ல ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். அந்த லிஸ்ட்டில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கணும். அந்த எலமெண்ட்ஸில் எத்தனை நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸாக இருக்கோ அதோட டோட்டலாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் கான்செப்ட். ஸோ நான் முதல்ல லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். என்னோடய லிஸ்ட்டில் 1 to 10 வரைக்கும் இருக்கிற எலமெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் எலமெண்ட்ஸை வச்சுக்கலாம். அல்லது நான் ப்ரோக்ராம்குள்ளேயே எலமெண்ட்ஸை கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் ரன் டைமில் எலமெண்ட்ஸை கேட்கலாம். இன்புட் கமாண்டை யூஸ் பண்ணி கொஷின் கேட்டு எலமெண்ட்டை வாங்கி அப்பண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி லிஸ்ட்டில் ஆடும் பண்ணிக்கலாம். எப்படி வேணுனாலும் லிஸ்ட்டில் எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக ப்ரோக்ராம்குள்ளேயே லிஸ்ட்டில் எலமெண்ட்டை கொடுத்துட்டேன். 10 எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டேன். அடுத்தது ஈவன் சம் ஈக்குவல் டு 0. இது என்னோட வேரியபிள். என்ன வேரியபிள்? இதில் நான் என்ன வைக்க போகிறேன்னா, இதில் இருக்கக்கூடிய ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து சம் பண்ணி வைக்க போகிறேன். அதனால் அதுக்கு முன்னாடி நான் சம் பண்ணுற வரைக்கும் இதில் என்னென்னு வச்சுக்கோ, 0ன்னு வச்சுக்கோன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ஒவ்வொரு நம்பராக எடுத்து அது ஈவன் நம்பரான்னு முதல்ல நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ல. ஈவன் நம்பரான்னு எப்படி நான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? அந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ நான் 1ன்னு எடுத்துக்கிட்டேன் முதல்ல அப்படின்னா, 1ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் மீதி 0 வருதான்னு செக் பண்ணணும். 1ஐ 2ஆல் டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. ஒரு வாட்டி கூட டிவைட் ஆகாது. அப்படி டிவைட் ஆகலை அப்படின்னா இங்கே மீதி என்ன இருக்கோ, இங்கே 0 தான் வரும். 0வில் ஒரு வாட்டி கூட டிவைட் ஆகலைன்னா இந்த 1 இருக்குது இல்லையா, அந்த 1 அப்படியே மீதியில் வரும். அதுதான் ரிமைண்டர். ஸோ இந்த ரிமைண்டர் 0 வராமல் வேறு ஏதாவது நம்பர்ஸ் வந்ததுன்னா அது ஆட் நம்பர்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 3ஐ 2ஆல் டிவைட் பண்ணுறேன். எத்தனை வாட்டி டிவைட் ஆகும்? 1 டைம் டிவைட் ஆகும். 1 2s are 2, ரிமைண்டர் 1. அப்போது மீதி எப்பெல்லாம் எனக்கு 1 வருதோ அது ஆட் நம்பர். மீதி எப்பெல்லாம் 0 வருதோ அது ஈவன் நம்பர். நம்ம 2ஆல் தான் டிவைட் பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணுறதுனால 2ஐ விட குறைவான எண்கள் தான் மீதியாக வரும். 2ஐ விட குறைவான எண்கள் எது? 1 அல்லது 0. 0 வந்ததுன்னா ஈவன் நம்பர். அதை தான் நான் சொல்லியிருக்கேன். லூப்பை யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு நம்பரையாக நான் செக் பண்ணணும். அதனால் ஒரு நம்பராக எடுக்கிறதுக்கு ஃபார் லூப்பை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபார் எக்ஸ் இன் மை லிஸ்ட்டு. மை லிஸ்ட்டுங்கிறது என்னோட லிஸ்ட் வேரியபிள். இந்த மை லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டையும் ஒன்றா எடுத்து எக்ஸுக்கு அசைன் பண்ணிக்கும். ஃபஸ்ட் டைமு மை லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய 1 எக்ஸுக்கு அசைன் ஆகும். இப்போ செக் பண்ணுறேன். இஃப் எக்ஸ் மாடுலஸ் 2 = 0 அப்படின்னா எக்ஸில் இருக்கக்கூடிய 1ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் மீதி வரக்கூடியது 0வா? அந்த மீதியை எடுக்கிறதுக்கு தான் இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர். மீதி 0வா அப்படின்னு செக் பண்ணும். 0வா இருந்தது அப்படின்னா ஈவன் சம் ஈக்குவல் டு ஈவன் சம் ப்ளஸ் எக்ஸ். இங்கே ஈவன் சம்மில் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது போயிட்டு இப்போ எக்ஸில் என்ன மதிப்பு இருக்கோ அந்த மதிப்பை ஆட் பண்ணிக்கும். இப்போ என்னோட ப்ரோக்ராமில் இப்போ எக்ஸுக்கு என்ன வந்திருக்குன்னா 1 தான் வந்திருக்கும். 1ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் மீதி 0வான்னா இல்லை. அப்போ இந்த வேலை செய்யாமல் மறுபடியும் ஃபாரை தேடி போகும். ஏன்னா ஃபாருக்கு உள்ள இன்சைடில் இந்த 2 லைன் தான் இருக்குது. ஸோ இதை விட்டு வெளியில் வரணுன்னா இந்த கண்டிஷன் தப்பானா தான் வெளியில் வரும். இந்த கண்டிஷன் எப்போ தப்பாகும்? எல்லா நம்பரையும் எடுத்து இங்கே செக் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கண்டிஷன் தப்பாகும். ஸோ ஒரு வாட்டி வந்த உடனே லைனி முடிச்சுட்டு மேலே போகும். இப்போ எக்ஸுக்கு செகண்ட் நம்பர் எடுக்கும். 2ன்னு எடுத்துகிட்டு உள்ளே வரும். 2 எக்ஸில் இருக்கிற 2 மாடுலஸ் 2. 2ஐ 2ஆல் வகுத்தா வரக்கூடியது மீதி 0வா? ஆமாம். 2ஐ 2ஆல் வகுத்து பாருங்கள். 2ஐ 2ஆல் வகுத்திங்கன்னா 2 2 மீதி 0. இப்போ 0 வந்தாச்சு. அப்போ இது ஈவன் நம்பர். எது? 2ங்கிறது ஈவன் நம்பர். அப்போ இந்த கண்டிஷன் கரெக்டுனா ட்ரூ ஆயிடுச்சுன்னா ஈவன் சம் ஈக்குவல் டு ஈவன் சம் ப்ளஸ் எக்ஸ். இப்போ எக்ஸில் என்ன மதிப்பு இருக்குது? 2 இருக்குது. 2 எடுத்துன்னு போய் எங்கே ஆட் பண்ணி வச்சுக்கோம்? ஈவன் சம்மில் வச்சுக்கோம். மறுபடியும் மேலே போகும். மை லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அடுத்த நம்பரை எடுத்து எக்ஸுக்கு அசைன் பண்ணும். மறுபடியும் அடுத்த நம்பரை டிவைட் பண்ணி பார்க்கும். 3ஐ டிவைட் பண்ணால் மீதி 1 வருது. அப்போ கண்டிஷன் ஃபால்ஸு. இந்த சம்மில் ஆட் பண்ணாது. மறுபடியும் மேலே போகும். 4 ஆகும். எக்ஸுக்கு 4ஐ எடுத்து அசைன் பண்ணிக்கும். 4ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 2 வாட்டி டிவைட் ஆகும். மீதி 0. 2 2s are 4, ரிமைண்டர் 0. அப்போ ட்ரூ ஆச்சுன்னா கீழே வரும். கீழே வந்தால் என்ன பண்ணியும்
எக்ஸில் இருக்கிற 4 எடுத்து ஈவன் சம்மில் ஏற்கனவே இருக்குது இல்லையா ஒரு 2ஓட இப்போ 4 ஆட் பண்ணிக்கும். ஆட் பண்ணி ஈவன் சம்மில் வைக்கும். இது போல் எத்தனை வாட்டி இந்த லூப்பு போயிட்டே இருக்கும்? இந்த லிஸ்ட்டோட எண்டு வரைக்கும் போகும். எண்டு வரைக்கும் போயிட்டு எந்த நம்பரெல்லாம் 2ஆல் டிவைட் ஆகி 0 கொடுக்குதோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் எதில் ஆட் பண்ணி வச்சுக்கும்? ஈவன் சம்மில் ஒவ்வொன்றையாக ஆட் பண்ணி வச்சுட்டே வரும். இந்த லூப்பு கடைசி வரைக்கும் போய் முடிச்சுட்டு தப்பானதுக்கப்புறம் இந்த 2 லைனை விட்டு வெளியில் வந்தால் அதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் இன் எ லிஸ்ட் இஸ்ன்னு சொல்லிட்டு ஈவன் சம்முன்னு சொல்லியிருக்கேன். இங்கே ஈவன் சம்மில் தான் நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே கேப் இல்லாமல் தான் கொடுத்துருக்கேன். இங்கேயும் கேப் இல்லாமல் தான் வரணும். நான் தெரியாமல் கொஞ்சம் கேப் விட்டுட்டேன். ஸோ ஈவன் சம்மில் இருக்கிறத பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் எனக்கு என்ன வரும்? சம் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர்ஸ் இன் எ லிஸ்ட். இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஈவன் நம்பர்ஸோட சம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 + 4 6, 6 + 6 12, 12 + ஒரு 8 20, 20 + ஒரு 10 30 அப்படின்னு வரும். எனக்கு இதனோட அவுட்புட் எவ்வளோ வரும்? 30 அப்படின்னு வரும். ஏன்னா 10ங்கிறதும் ஈவன் நம்பர் தான். ஸோ ஈவன் நம்பரை மட்டும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணும். சப்போஸ் நம்மளோட கொஷின் கொஞ்சம் மாற்றி கேட்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டாக எழுதுகிறாங்களா, புரிஞ்சிட்ருக்காங்களா அப்படின்றத டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா புக் பேக் கொஷினில் இந்த சம் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கொஞ்சம் மாற்றி சம் ஆஃப் ஆல் ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டான். அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே எக்ஸ் மாடுலஸ் 2 = 0 இருந்தால் ஈவன் சம்மில் ஆட் பண்ண சொன்னோம்ல. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? எக்ஸ் மாடுலஸ் 2 = 1 இருந்தது அப்படின்னா ஆட் சம் = ஆட் சம் ப்ளஸ் எக்ஸ். அவ்வளோதான். ஆட் சம்ன்ற ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க 0ன்னு. அதை ஆட் பண்ணிட்டு வாங்க. எப்போ இதை ஆட் பண்ணணும்? இங்கே 1ன்னு வரணும். ரிமைண்டர் என்னன்னு வரணும்? 1ன்னு வந்ததுன்னா அது ஆட் நம்பர். ஆட் நம்பரில் ஆட் பண்ணிக்கோ. மெசேஜை தி சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் பதிலாக தி சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் இன் எ லிஸ்ட் இஸ்ன்னு சொல்லிட்டு ஆட் சம்முன்னு கொடுத்துக்கலாம். ஸோ கேள்வி எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்கள். நமக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்கள். அதை என்னவா மாற்றினா கேட்ட கேள்விக்கு பதில் கரெக்டாக எழுத முடியுங்கிறத கரெக்டாக யோசித்து எழுதுங்க. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போல் நீங்களும் நினச்சிங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பைத்தான் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் உங்களோட போர்ஷன் ஃபுல்லாகவே நான் வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். அதையும் போயிட்டு பாருங்கள். அந்த வீடியோஸும் உங்களோட எல்லா டவுட்டுமே கிளியர் பண்ணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.